பெரிய பெரிய உண்மையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெளியே வரப்போன்னு கூட சொல்லலாம். என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சமயத்துல நம்ம ஆனந்தி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் அது மட்டும் இல்லாம நம்ம அன்பும் இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பந்தம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நடந்திருக்குன்னு சொல்லலாம். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இப்ப இந்த ஆனந்தி இருக்காங்களா, இவங்க நம்ம அன்புதான் பாத்தீங்கன்னாக்கா உயிருக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னாக்கா ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு சமயத்துல என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம ஆனந்தி பண்ண எல்லா விஷயமும் பக்காவா நம்ம அன்புக்குமே பார்த்தனாக்கா இப்ப தெரிய வந்துருச்சு. ஏன்னா எவ்வளவு பார்த்தனாக்கா நம்ம ஆனந்திய நம்பிட்டு இருந்தாரு இந்த அன்புன்னு கூட சொல்லலாம். ஆனா இப்ப இந்த ஒரு சமயத்துல இப்ப நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்கனாக்கா மயக்கம் போட்டு பார்த்தீங்கன்னா கீழே விடுறாங்க. கீழே விழுந்த அந்த ஒரு சமயத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அன்பு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கூட்டிட்டு போற அந்த ஒரு நேரத்துல பாக்குறாங்க அவங்களுக்கு ஒண்ணு இல்ல, சும்மா மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் தெளிவா தெரியுது அவங்க பார்த்தா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுமே என்னாச்சுன்னாக்கா நம்ம டாக்டருமே உங்களுக்கு கல்யாணமும் ஆகல, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப வசமா பார்த்தனாக்கா சிக்கிக்கிறாங்க. நம்ம அன்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டதுமே பார்த்தனாக்கா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்ப நம்ம அன்பு என்ன ஆனந்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அப்படியே தலையில இடிய போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உக்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம ஆனதுமே இப்ப மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குமே பார்த்தனாக்கா இந்த ஒரு விஷயமே தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தனாக்கா என்ன ஆகுது, இந்த விஷயம் தெரிஞ்சதுமே யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்புமே கேட்க உடனே பார்த்தனாக்கா எனக்கு தெரியாத அன்புன்னு சொல்லிட்டு அவங்களுமே மறைக்கிறாங்க. ஆனா உனக்கு தெரியாம எப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கும், எங்கள் என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பார்த்தனாக்கா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு பார்க்கும்போது இதுக்கு எல்லாம் காரணமும் இந்த மகேஷ் தான் அப்படின்ற ஒரு விஷயம். உன்னை நம்பி விட்டதுக்கு நீ போய் பார்த்தனாக்கா இப்ப வாயும் வயிறுமா நின்றுட்டு இருக்கேன். நான் உன்னை உண்மையா தானே லவ் பண்ண ஆனந்தி, என்கிட்ட என்ன பிடிக்கல நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயுமே பார்த்தோன்னாக்கா நம்ம அன்பு கேட்பாரு. ஆனா உங்க சண்டையெல்லாம் அங்க எங்கன்னு வெளியே வச்சுக்கோங்க, ஆனா இங்கே சண்டையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டருமே சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப பார்த்தோன்னாக்கா நம்ம அன்பு ரொம்பவே பார்த்தோன்னாக்கா கடுப்பாயிடுறாரு. ஏன்னா உயிருக்கு உயிரா பார்த்தோன்னாக்கா லவ் பண்ணிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தோன்னாக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படி என்னதான் பாவம் பண்ணிட்டோம், இவன் நம்மள இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்பதான் தெரியுது இந்த ஆனந்தி பார்த்தனாக்கா போதையில போயிட்டு இந்த மகேஷ் கூட இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தனாக்கா இப்ப நம்ம அன்புமே போயிட்டு இப்ப மகேஷும் பார்த்தனாக்கா நான் விட மாட்டேன் இவனை கேட்காம, ஏன்னா நான் லவ் பண்ற பொண்ணு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷுமே கேட்க போறாங்க. ஆனா இருந்தாலும் நாம பார்த்தனாக்கா இப்ப கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்மள வேலையை விட்டு தூக்கிறோம், நம்ம அம்மாவும் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு